ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சாமுவேல் வழியாக சவுல் பெற்றுக்கொண்டிருக்கிற இறைவனின் தயையை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அந்த இடத்துல ஒரு அறிக்கை மீண்டுமான ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் நிற்கிது. அவர் விட்டார் இல்லை, தொடர்ந்து வரார். அந்த கருணையை பெண்ணை போல கத்திக்கொண்டே வருகிறாள். தொல்லையாக இருக்கிறது, இவளை அனுப்பிவிடும் என்று சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள். கருணையை பெண் தன் பேய் பிடித்த மகளுக்காக கெஞ்சி கேட்பது கத்தலாக இருக்கிறது, கூச்சலாக இருக்கிறது, தொல்லையாக இருக்கிறது சீடர்களுக்கு. ஆனால் ஆண்டவருக்கு அவளினுடைய விசுவாசம் மேலானதாய் தோறுகிறது. பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்று அவர் உதாசீத்தனப்படுத்தினாலும் அந்த பெண், நான் குட்டி நாய்களாம் வீட்டுக்குள்ளேயே மேஜையிலிருந்து விழுத சாப்பிட்டுட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வச்சுக்கங்களேன் என்று அவள் கொஞ்சுகிறாள், கெஞ்சுகிறாள். இயேசுவினால் மிஞ்ச முடியவில்லை. அம்மா, உன் விசுவாசம் பெரிது, நீ போ, உன் மகள் நலமாய் இருக்கிறாள் என்று அனுப்பி வைக்கிறாள். அதை போல தான் சவுல் சொல்கிறாரு, அழகான ஒரு இறை வேண்டலை முன்வைக்கிறார். அந்த இறை வேண்டல் முந்தைய இறை வேண்டலை போன்றதே இருந்தாலும் அதை விரும்புவதாக, ஏன் அவர் ஜபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும், ஏன் ஆண்டுடைய கண்களில் அவருக்கு தயை கிடைக்க வேண்டும் என்பதற்கான விளக்கு உரையாகவும் இந்த பகுதி அமைகிறது. அதை நம்ம பார்ப்போம். நான் தவறிவிட்டேன், ஐ ஹவ் டிரான்ஸ்கிரஸ்ட், ஐ ஹவ் சின்ட் அகெயின்ஸ்ட் காட். அதான் முதல் வார்த்தை. மேலே அதான் சொன்னார். இரண்டாவதாக சொல்லும்போது, என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ராயலின் முன்பாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும். அதில் என்ன அர்த்தம் அடங்கி இருக்குது? என்னை அவமானப்படுத்திடாதீங்க, என்னை ஹம்பிள் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு அரசன் தரையில் கொட்டப்பட்ட தண்ணீரை போல, காலால் மிதிக்கப்படுகிற சேரை போல ஆகக்கூடாது என்று கதறி தன்மானத்தை காக்க தயை கூறுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறான். ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. அரசன் தன் நிலையை விட்டு கீழே இறங்கி கெஞ்சி கேட்கிற அவனுடைய குரல் கேட்கிறதா? எனக்கு என்னமோ தெரியல. சவுல் ஜெபித்தார், மன்னிப்பு வேண்டினார். தாவீது ஜெபித்தார், மன்னிப்பு வேண்டினார். சாலமன் கூட ஆண்டவரை தொழுதார், ஜெபித்தார். இந்த அரச ஜெபங்களில் ஒரு ஆழ்ந்த இறையல் இருக்கிறது, ஆண்டவன் போது மண்டிட்டு ஜெபிக்கும் போது அரச சாயல் ஒரு துளியும் இல்லை. ஒரு சாதாரண உடைந்த உள்ளத்தின் மனிதராகத்தான் அவங்க இருக்கிறார்கள். அதான் ரொம்ப அழகானது. அழகான உண்டு. இறக்கத்தின் முன்பாக எல்லாரும் சமம். அதனால தான் பீடியம் சொல்கிறது, நீதிமான் என்று சொல்லப்படுவன் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான் என்று சொல்வதாக ராபிக்கள் சொல்கிறார்கள். இறைச்சிட்டம் சொல்வதாக ராபிக்கள் விளக்குவரை சொல்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல எவ்வளோ அழகான ஒரு ஜெபத்தை வைக்கிறான். என் மக்கள் முன்பாகவும் பெரியவர்களுக்கு முன்பாகவும் இஸ்ராயலுக்கு முன்பாகவும் நான் என்னை பெருமைப்படுத்தும்படி என்னோடு திரும்பி வாரும். நீங்கள் போயிட்டீங்கன்னா கடவுளை விட்டு போயிட்டான்னு அர்த்தம். நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னுடைய அருள்பொழிவு போன மாதிரி அர்த்தம். நான் செத்துட்டேன்னு அர்த்தம். நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு வாழ்வு, போனீங்கன்னா சாவு. என்னிடம் திரும்பி வாரும். அதுதான் எனக்கு பெருமை, அதுதான் எனக்கு மாட்சி, அதுதான் எனக்கு மானம். என் மானம் போயிடாத மாதிரி பார்த்துக்குங்க, நான் அவமானப்பட்டு விடாதபடி என்னை பார்த்துக்கொள்ளும். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த இடத்துல ஒரு அருமையான வசனத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொன்னான்னு தெரில. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் தந்தை ஒரு அழகான காட்சி தன் மகனுக்கு செய்வார். அவன் தொலைவில் வரும்போதே ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார். கண்டு மனமுருகி ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார். அப்போ பசங்க கேட்டாங்க கிளாஸில், வயசானவர் ஓடுறாரு, பொத்துன்னு விழுந்துட்டார்னா, பொசுக்குன்னு போயிட்டானா, வரது முன்னாடி மண்டை போட்டார் என்ன ஆகும் அப்படின்னு கிண்டெல்லாம் கேட்டாங்க. அப்படி அங்கே ஒரு ஆழ்ந்த இறையல் இருக்குது. அதே வீதியில் தான் பொட்டி நிறைய சூழ்ச்சி மனதை தூக்கிட்டு அவன் போனான். பார்த்தவங்களாம் அப்பனா எடுத்துகிட்டு போகிறான். காசு போதும் பாசம் வேணான்ட்டு போகிறான். அப்புறம் தொலை நாட்டுக்கு போயிட்டான். ஃப்ரெண்டு போதும், குடி போதும், போதை போதும், பெண்கள் சகவாசம் போதும்னு போகிறான்டா என்று பார்த்தார்கள். அதே வீதியில் பிச்சைக்காரனை வரும்போது என்ன சொல்லுவாங்க, அப்பா பேச்சை கேட்கலான்னா மவனே உனக்கு இந்த இதுதான்டா பாடுறா அப்படின்னு அம்மாங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க. அந்த பேச்சு அவன் வரக்கூடாதுன்ட்டு அப்பா ஓடுறார், திடுன்னு ஓடுறார். அப்போ என்ன பேசுவாங்க? மகனை பற்றி பேச மாட்டாங்க. இந்த பெருசுக்கு வயசான காலத்தில் எவ்வளோ பாசம் பாரு, அதான் பேசுவாங்க.
சொல்லடி கூட பிள்ளைக்கு படக்கூடாது என்பதற்கு தன் பாசத்தை ஓடி காட்டி அந்த சொல்லடியிலிருந்து அணைத்து காத்துக்கொள்கிறார் என்று ஒரு விவிலிய விளக்கவுரையாளர் சொல்கிறார்கள். வீட்டுக்குள்ளே வரக்குள்ள வேலைக்காரன் இவன் வந்துக்கிறானே, இவனை என்னென்னு கூப்பிட்றது, எஜமானு கூப்பிட்டா வேலைக்காரன்னு கூப்பிட்றதா, அவனே வேலைக்காரன் தான் வரான், இவன் என்னென்னு கூப்பிட்றதுன்னு யோசிப்பாங்கனால காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் பட்டாடும் கொண்டு வரணும், கொழுத்த கன்று அடிங்கள். அப்போ மக்களுக்கு சொன்னது இது என் மகன் தான் அறிவித்த ஆண்டவர் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு இது எஜமான்டா, சின்ன எஜமான்டா, வந்துட்டான்டா, போன மாதிரி வந்துட்டான்டான்னு சொல்கிறார். ரெண்டாவது காட்சி எங்கேயுமே அவர் அவமானப்படுத்தவே விடல, தன்னுடைய மதிப்பை காட்டி அவனுடைய மதிப்பை கூட்டி மற்றவங்களுடைய மதிப்பை வாங்கி வைக்கிறார். அண்ணங்கார் வெளியே நிற்கிறான், மம்டியும் கைமா வெளியே நிற்கிறான். அந்த பெருசுக்கிட்ட போய் சொல்லு, புத்தி இல்லாத பெருசுக்கிட்ட சொல்லு, கோவப்படுறான். நான் தான் என்ன சொல்லியிருப்பேன், டே அப்புறம் உங்கள் அண்ணங்காரன் கோவக்காரன்டா, போடா கெஞ்சி கூத்தாடி கூட்டோடா, போடா 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 அப்படிம்பேன். அப்பா அது செய்யலை. எது சொல்கிற கதையில் வருகிற அப்பா உட்கார வச்சுட்டு அவர் வெளியே போகிறார். வெளியே போய் நிற்கிறார். அவன் வாய்க்கு வந்த மாதிரி ஏக வசனம் பேசுகிறான். ஓம் மகன் ஓம் பணத்தை எடுத்துக்கிட்டு விலை மாதரோடும் விபச்சாரர்களோடும் கூத்தடித்து செலவழித்து விட்டு குடியிலும் போதையும் செஞ்சோம்தான் அவனுக்கு விருந்து வைக்கிற. ஓம் மகன் மோகமாக என்று 2 முறை சொல்வான். தந்தை பேசும்போது உன் தம்பி திரும்பி வந்திருக்கிறார், அவர் நலமாய் வந்திருந்தால் நான் விருந்து கொண்டாடுவது முறையே. உன் தம்பி இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர்த்து விட்டான். உன் தம்பி காணாமல் போயிருந்தான், இப்பொழுது கண்டுபிடிக்க விட்டான். இந்த வார்த்தை விளையாட்டை பாருங்கள். லூக்கா மாதிரி வார்த்தை விளையாட்டு பண்ணுறதுக்கு யாருமே வர முடியாதுங்க. அவ்வளோ அழகாக இவன் ஓமன்னு சொல்லிட்டு அப்படி கரிச்சு கொட்டுறான். அவர் பாசத்தை அப்படி தூக்கி வாரி வீசுகிறான் மேலே. உன் தம்பிடா, உன் ரத்தண்டா, வாடா. எந்த இடத்துல யாரும் திரும்பி வந்த மகனை அவமானப்படுத்தாமல் பார்த்துக்கிறார். திருப்பாடல் 51:17 வாசிங்களேன். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, நொறுங்கிய நெஞ்சமே கடவுளுக்கு ஏற்ற பலி. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. அவமதிப்பதில்லை. நம்ம உடஞ்சி போன உள்ளத்தோட வந்தால் எங்கடா வந்த, யார்கிட்ட வந்த, எந்த மூஞ்சம் வச்சுட்டு வந்த மனுஷன் கேட்பாங்க. கடவுள் கேட்க மாட்டார், அவமதிக்கவே மாட்டார். அவமதிக்காத கடவுள், அவமதிக்காத கடவுள், நம்மளை அப்படி வாரி அணைச்சிக்கிற கடவுள். கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடியும் கொழுத்த கன்றையும் அடித்து பட்டாடினால் அடகுபடுத்தி பார்க்கிற அற்புத தந்தை. அவ்வளோ அருமையான ஒரு தந்தை. இயேசு காட்டியிருந்த இறக்கமுள்ள தந்தையின் உன்னதமான குணம் அவமானப்படுத்தாத குணம். சொல்லி காமிக்காமல், குத்தி காமிக்காமல், கேலி பேசாமல், நக்கல் சொல்லாமல், நையாண்டி பேசாமல், காலுக்கீழே போட்டு மிதிக்காமல் நம்மளை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கிற ஒரு அழகான தந்தை தான் நொறுங்கிய உள்ளத்தின் சொந்தக்காரர். சவுல் இந்த நொறுங்கிய உள்ளத்தோடு வரும்போது அதான் கேட்குறாரு, என்னை அவமானப்படுத்திடாதீங்க. இவங்க முன்னாடி, இது அவங்க முன்னாடி, இவங்க முன்னாடி தானே நான் வாழ் எடுத்து போர்க்களத்துக்கு போனேன், இவங்களுக்கு தானே நான் கை நீட்டி சம்பளம் கொடுத்தேன், இவங்க முன்னாடி நான் அவமானம் ஆயிடக்கூடாது. அதான் நொறுங்கிய உள்ளத்தின் ஒரு தவிப்பை சவுல் கொட்டி காட்டுகிறார். இயல்பான ஒரு குற்றப்படி உடனுடைய ஏக்கத்தை அப்படி தெரிச்சு விடுறார். அழகான ஒரு ஜபம். என் இஸ்ராயேல் முன்பாகவும் பெரியவர்கள் முன்பாகவும் நான் அவமானம் அடைய விடாதையும் என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன். அதே வார்த்தை மேற்கொண்ட ஜபந்தான். ஏன் நீ என்கிட்ட வரணும், ஏன் நான் ஆண்டவரை தொழணுன்றதுக்கு அவர் சொல்கிறார். நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு வாழ்வு, வரலன்னா சாவு. நான் உயிரோடு இருப்பேன். கையும் காலும் நிறையா இருக்கும், கையில் கத்தி இருக்கும், அதில் வலு இருக்காது, மனசில் உடம்பில் ரத்தம் இருக்கும், ஆனால் உசுறு இருக்காது. நான் நானாக இருப்பேன், ஆனால் ஆண்டவர் என்னோடு இல்லாமல் நான் எல்லாவற்றையும் உரிக்கப்பட்டவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு என்னோடு வாரும். அவர் வருவது வாழ்வு என்பதை அவர் உணர்ந்து சொல்கிறார். அருமையான ஒரு ஜபம். உன் கடவுளாகி ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு வாரும், திரும்பி வாரும் என்கிறார். அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாரு? சாமுவேல் திரும்பி சவுலின் பின்னே செல்ல சவுலும் ஆண்டவரை பணிந்து தொழுதார். ஓகே, இதெல்லாமே சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையே இருக்கிற ஒரு அருமையான மன வருத்த மன மன்னிப்பினுடைய அருமையான நிகழ்வுகள். சாமுவேல் திரும்பி வர சவுல் அவரை பின்தொடர்கிறார். பலியின் பீடத்திலே ஆண்டவரை பணிந்து தொழுகிறார். சொன்னபடி அவர் செய்கிறார். உடைந்த உள்ளத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது என்ற கட்டளைக்கு அவர் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு அழகான சவுலை அங்கே சந்திக்கிறோம். அதன் தொடர்ச்சி தான் அப்பண்டிக்ஸாக ஒரு சின்ன சின்ன செய்திகள் இருக்கிறது. ரொம்ப அழகான செய்தி அது, அதை நம்ம பார்ப்போம். பிறகு சாமுவேல் அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை என்னிடம் கொண்டு வாரும் என்றார். ஆகாகு அவரிடம் வந்து மகிழ்ச்சியுடன் உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றான். அதற்கு சாமுவேல், பெண்கள் உனது வாளால் பிள்ளையற்றோர் ஆகியது போல உன் தாயும் பெண்களுள் பிள்ளையற்றவள் ஆகட்டும் என்று கூறி கில்காலில் ஆண்டவர் திருமுன் ஆகாகை துண்டு துண்டாக வெட்டினார். சாமுவேல் திரும்பி வர சவுல் அவரை பின்தொடர்ந்து ஆண்டவரை பணிந்து தொழுதார். ரெக்கன்சிலேஷன், பீஸு அழகாக முடிஞ்சது.
ஆனால் 1-2 செய்யாமல் விட்ட சவுலின் காரியங்களை சாமுவேல் நிறைவேற்றி காட்டுகிறார். என்னது? முதல் தரமான கால்நடைகள், 2ஆம் தரமான கால்நடைகள் தனக்கென்று வைத்துக்கொண்டு வீரர்களுக்கு அஞ்சி அவர்களுக்கு பணிந்து ஆண்டவர்களை கேட்காமல் ஆகாகை விட்டுவிட்டு அவன் கொடுத்த சன்மானத்தை தனக்கென வைத்துக்கொண்டார். கேட்டபொழுது கடவுளின் பழி என்று பொய் சொன்னார். அப்படிப்பட்ட சவுலினுடைய ஏமாற்றத்துக்கு ஒரு பரிகாரத்தை அவர் செய்கிறார். யாரை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆணையிட்டாரோ அந்த ஆணைக்கு கீழ்ப்படியாமல் ஆகாகை விட்டுவிட்ட சவுலின் கீழ்ப்படியாதலை மன்னித்த ஆண்டவர் அவர் செய்யாததை சாமுவேலுடையாக செய்கிறார். அந்த ஆகாகு அரசனால் விட்டுவிடப்பட்டான், உயிர் பிழைக்க வைக்கப்பட்டான். இப்பொழுது அவனை இழுத்து வந்து அவனுக்குரிய தண்டனையை அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறுகிறது. அமலக்கிற அனைவரையும், ஆடு மாடுகள், ஒட்டங்கள், கழுதைகள், பாலகர்கள், பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரையும் கொண்டு அழித்து விடு என்று சொன்னது இங்கே நிறைவேறுகிறது. ஆகாகை கொன்றால் அனைவரும் அழிந்ததாக அர்த்தமாகும். ஆகா கொண்டார். இப்போ நான் ஒரு நல்ல மொழிபெயர்ப்புக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குங்களா? இருக்குங்க. வாசிங்களேன். என்ன வெர்ஷன் இருக்குது வாசிங்களேன். But Samuel said, As your sword has made women childless, so your mother shall be childless among women. And Samuel hewed Agag in pieces before the God in Gilgal. ஒரு நல்ல மொழிபெயர்ப்பா என்று காட்பதற்கு ஒரு சில முக்கியமான குறியீடுகள் இருக்கிறது. அதற்கான ஒரு இறந்த குறியீடாக இந்த 1 சாமுவேல் 15:33 நான் கருதுகிறேன். அந்த மொழிபெயர்ப்பை பாருங்க. கில்காலில் ஆண்டவர் முன் ஆகாகை துண்டு துண்டாக வெட்டினார். கொன்றார்னு சொல்லலாம், கொலை செய்தார்னு சொல்லலாம், அவருக்கு சாவுக்குள்ளாக்கிறார்னு சொல்லலாம். டீசெண்டாக துண்டு துண்டாக வெட்டினார். அது வந்து கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் எபிரேய மூலத்தில் இருக்கிற அந்த மூலச்சொல்லுடைய அற்புதமான மொழிபெயர்க்கமாக இந்த பகுதியை நான் பார்க்குறேன். ஒரு சில ஆங்கில பதிப்புகளில் கட் இன்டு பீசஸ் என்று சொல்வார்கள். NRSV எல்லாம் சொல்லுது, நம்ம வாசித்தோம். ஒரு சில பகுதிகள், ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் புட் டு டெத் என்று சொல்வார்கள். அது வந்து சாவுக்குள்ளாக்கினார், கொலை செய்தார், கொன்றார், அதெல்லாம் சாதாரண மொழிபெயர்ப்பு. ஷஷாஃப் என்கின்ற எபிரேய வினைச்சொல் துண்டு துண்டாக வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்படுதல் என்பதை சுட்டி காட்டுகிறது. அந்த மொழியினுடைய வீரியம் குறையாமல் மூலமொழியுடைய முழு தாக்கத்தையும் இந்த மொழிபெயர்ப்பு கொண்டு வந்ததனால் இது ஒரு அழகான மொழிபெயர்ப்பாக நாம் கருதலாம். இந்த மொழிபெயர்ப்புக்கான அருமையான ஒரு வாக்கியத்தில் இந்த சசாஃப் என்கின்ற அரிதாய் காணப்படுகிற அந்த வினைச்சொல் தக்க மரியாதையோடு, அதனுடைய இலக்கண இலக்கியங்களோடு, அதனுடைய மொழி வீச்சோடு, சொல் வீச்சோடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நான் பார்க்குறேன். அதே போல் இந்த ஷஷாஃப் என்கின்ற துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தல் என்ற வார்த்தைக்கு ஈடான இன்னொரு வார்த்தை, அந்த வார்த்தை அதிகமாக வருகிறது. நட்டாஹ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது நிறைய இடங்களில் வருகிறது. கொடூரமாக கொலை செய்யப்படுதலை சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஷஷாஃப் என்பது துண்டு துண்டாக. நல்ல மொழிபெயர்ப்புக்கு நம்மிடம் இருப்பது தரமான மொழிபெயர்ப்பாகும். உயர்ந்த இறையவர்கள் ஏற்பட்டவர்களுக்கு இது ஒரு சான்றாக நான் பார்க்குறேன். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஏன் கொன்றார் போது, நீ விட்டு வச்ச மிச்சம் சொச்சத்தை நான் முடித்து வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னது நீ நிறைவேற்றாலும் நான் நிறைவேற்றதுனால நீ ஆண்டவருக்கு ஒப்புரவை ஆகிவிட்டார் என்பதற்கு இது அடையாளம். அவன் கொல்றதை நீ தடுக்கலை, நீ ஏற்றுக்கிட்ட. அப்போ முழுமன சமாதானம், முழுமன சந்தோஷம், உண்மையான ரெக்கன்சிலியேஷன் அங்கே வருது என்பதை அங்கே அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அடுத்த பகுதிக்கு வருவோமே. 34 மற்றும் 35 வசனங்கள் அந்த பகுதியை நிறைவு செய்கிறது. 15ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறது. ஏறக்குறைய 15ஆம் அதிகாரத்தில் நிறைய செய்திகள், நிறைய வாழ்வியல் சிந்தனைகள், நிறைய கருத்து கோர்வைகளை நம்ம பார்த்தோம். இலக்கணங்களையும் பார்த்தோம், இலக்கியத்தையும் பார்த்தோம், சொல்வீச்சையும் பார்த்தோம். இந்த கடைசி பகுதி முடிவு பகுதியாக வருகிறது. அதை நம்ம பார்த்துட்டு இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். அதன் பின் சாமுவேல் ராமாவுக்கு செல்ல சவுலும் அவரது சொந்த ஊரான கியபாவுக்கு இருந்த தன் வீட்டுக்கு சென்றார். சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார். ஆண்டவரும் சவுலை இஸ்ரேல் மீது அரசராக்கியதற்காக மனம் வருந்தினார். அதுதான் இப்போ வந்து நம்முடைய மறைவுரை ஆற்றுவதற்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு ஒரு சின்ன சூட்சுமை சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரியும், எல்லாரும் சிறந்த மறைவுகளாக இருக்காங்க. மீன் குட்டிகளுக்கு நீச்சம் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஊடக பணியாளர்களாக, ஊடக வித்தகர்களாக இன்றைய இளம் குருக்கள் வருகிறாங்க. அவங்க எனக்கு கூட சொல்லிக் கொடுத்த பாடம் வந்து, ஒரு மறைவுரை எப்படி ஆரம்பிக்கணும்னாக்க, டெல் தம் வாட் யூ ஆர் கோயிங் டு டெல் தம். என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை முன்பாக சொல்லுங்கள். டெல் தம் வாட் யூ வாண்ட் டு டெல் தம். முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகம் இறையியல். டெல் தம் வாட் யூ வாண்ட் டு டெல் தம். அதனுடைய வாழ்வியல் பாடங்கள், வாழ்வியல் சிந்தனைகள், உதாரணங்களோடு அனெக்டோடுகளோடு சொல்லி முடிக்கிறோம். முடிக்கும் போது டெல் தம் வாட் யூ ஆர் டோல்டு தம். அதான் வந்து ஒரு மறைவுரைக்கான ஒரு கட்டமைப்பு முறை. டெல் தம் வாட் யூ ஆர் கோயிங் டு டெல் தம், டெல் தம் வாட் யூ வாண்ட் டு டெல் தம், டெல் தம் வாட் யூ ஆர் டோல்ட் தம்.
ஒரு அழுத்தி என்ன சொன்ன சுருக்கி சொல்லி முடிக்கணும். அப்படியே கிறிஸ்பியாக அழகாக மறையிற இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக் கொடுப்போம். இந்த அதே அமைப்பு முறை இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த 34 வசனங்கள் மேற்கூறிய ஒட்டுமொத்த 33 வசனங்களின் தொகுப்பாகவும் முதல் வசனத்தினுடைய தொடர்ச்சியாகவும் அமைக்கிறது. அங்கே என்ன சொன்னார்? சவுல் அரசனாய் ஆக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், சாமுவேலும் மனம் வருந்தினார். இந்த இடத்துல அதை ரெண்டையும் உள்ள கொண்டு வராரு இல்லைங்களா, கொண்டு வந்து முடிக்கிறார். ரெண்டாவது, இந்த 2 வசனத்தை படித்தா மேலே 33 வருஷத்தில் என்ன போயிருக்கோம் அப்படின்றத ஊகிச்சுக்கலாம். அதான் ஒரு அழகான நேர்த்தியான வர்ணனை, ஒரு நரேட்டிவ், பியூட்டிஃபுல் நரேட்டிவ், ஒரு எம்ஃபாட்டிக், அதே சமயத்தில் எனுன்ஷியேட்டிங், என்ஹான்ஸ்டு நரேட்டிவ் என்று சொல்வார்கள். ராபர்ட் ஆல்டன் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஆசிரியர் எபிரேய வர்ணனைகள், எபிரேய கதை சொல்லும் முறைகள் பற்றி அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் இந்த 15ஆம் அதிகாரத்தை அவர் மேற்கோள் காட்டி மிகச்சிறந்த உதாரணமாக இந்த பகுதி சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கும்போது மேற்கூறிய 33 வசனங்களுடைய தொகுப்பாகவும் தொடர்ச்சியாகவும் முதலில் சொன்ன கருத்துக்களுடைய முத்தாய்ப்பாகவும் இந்த 2 வசனங்கள் அமைகிறது. நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம், அமைப்பு முறை சொல்லிட்டேன். 2 காட்சி சொல்கிறோம். அவர் அவங்க ஊருக்கு போயிட்டார், இவர் இவங்க வீட்டுக்கு போயிட்டார், கதை முடிஞ்சது. பல இடங்களில் சொல்லுவார், அவரவர் தம் வீட்டிற்கு சென்றார்கள். நிறைய நடக்கும், சீக்வன்ஸ் முடிஞ்சவொன்னு சொல்லுவாங்க, நீதித்தலைவர் பற்றிலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா மேட்ரு ஓவார், சீக்வன்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த காட்சிக்கு ரெடி ஆகுங்க. அதான் அது ஸ்க்ரீன் இழுத்தாச்சு, கொஞ்சம் ரைட்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, அடுத்து ஒரு பெருசு வரப்போகுது. முடிக்கும்போது இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் ஒரு பொடி வைத்து அந்த பகுதியை முடிவு செய்கிறார். ஏற்கனவே 13-14 ஆண்டவரின் இதயத்துக்கேற்ற ஒருவனை அவர் தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லிவிட்டார். இந்த 15ஆம் அதிகாரத்திலே உன்னை விட சிறந்த, உனக்கு நெருக்கமான ஒருவனுக்கு இதை நான் கொடுக்க போகிறேன், உன்னிடம் வந்து கிழித்து என்று அந்த வசனம் சொன்னார். அந்த வசனத்தை நம்ம லைட்டை நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறாரு? சவுலை அரசனாக்கியதற்காக ஆண்டவர் வருந்தினார். அப்போ அவருடைய துக்கம் எப்போ சந்தோஷமாக மாறும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. யார் அந்த ஆள் என்கிற ஒரு கேள்வி நம்மளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன வினாக்களோடு ஒரு ஓப்பன் எண்டிங்கில் அவர் முடிக்கிறார். அடுத்து விடைக்காக நம்மை காத்திருக்க வைக்கிறார். நன்றி தந்தை அவர்களே. இந்த 15ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட பயணத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. தவறு எங்கே நடக்கின்றது, இதை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படி மனம் வருந்த வேண்டும், கடவுள் பார்வையில் நாம் எவ்வாறு சிறந்தவர்கள் இருக்க வேண்டும், எங்கே நாம் வழி தவறி போய்விடக்கூடாது, வழி தவறி போனாலும் மன்னிப்பு எப்படி கேட்க வேண்டும், மாற்றி நாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட் என்றெல்லாம் பல கருத்துக்கள், வாழ்வில் கருத்துக்கள், ஜெபம், திருப்பலியில் பங்கெடுப்பது, வாழ்வது என்றெல்லாம் பல கருத்துக்களை இந்த 15ஆம் அதிகாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. உங்களை விளக்கங்கள் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனி இது எங்களை இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 15. சாமுவேல் சவுலை நோக்கி கூறியது: ஆண்டவர் தம் மக்களாகிய இஸ்ரவேலின் அரசராக உம்மை திருப்பொழிவு செய்ய என்னை அனுப்பினார். ஆகவே இப்போது ஆண்டவரின் வார்த்தைகளை கேளும். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ரவேலர் எகிப்து நின்று வெளிவந்தபோது அமலேக்கியர் அவர்களை வழிமறித்ததற்காக அவர்களை நான் தண்டிக்கப் போகிறேன். ஆகவே சென்று அமலேக்கியரை தாக்கி அவர்கள் உடைமைகள் அனைத்தையும் அழித்தொழியும். அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலகர்களையும் மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் அனைத்தையும் கொன்றுவிடும். சவுல் வீரர்களை திரட்டி அவர்களை தெலாயிமேல் கணக்கெடுத்தார். 2,00,000 காலாள் படையினரும் 10,000 யூதாவினரும் இருந்தனர். சவுல் அமலேக்கியரின் நகரை வந்தடைந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியிருந்தார். சவுல் கேனியரை நோக்கி, இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் எகிப்து நின்று வெளிவந்தபோது நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள். ஆகவே நீங்கள் அமலேக்கியரிடமிருந்து விலகிச் சென்று விடுங்கள், ஏனெனில் அவர்களோடு உங்களையும் நான் அழிக்க வேண்டியிருக்கும் என்றார். எனவே கேனியர் அமலேக்கியரிடமிருந்து விலகிச் சென்றனர். பின்னர் சவுல் அவிலா தொடங்கி எகிப்துக்கு கிழக்கே இருக்கும் சூருக்கு செல்லும் எல்லை வரை இருந்த அமலேக்கியரை தாக்கினார். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை
அவர் உயிரோடு பிடித்தார். ஆனால் மக்கள் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினார். சவுலும் வீரர்களும் ஆகாகை கொல்லாமல் விட்டனர். மேலும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நல்லவை அனைத்தையும் அழிக்கவில்லை. அற்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டனர். அப்போது ஆண்டவரின் வார்த்தை சாமுவேலுக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது, சவுலை அரசனாக்கியதற்காக நான் வருந்துகிறேன். ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான். என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. சாமுவேல் மனம் வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார். சவுலை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயிலெழுந்தார். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடம் வந்தார். சவுல் அவரை நோக்கி, நீர் ஆண்டவரால் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒலியும் மாடுகளின் இரைச்சலும் என்ன என்று கேட்டார். சவுல் மறுமொழியாக, அவை அமலேக்கியரிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை. வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய உம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர். எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்துவிட்டோம் என்றார். அப்போது சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரவேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன். அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன். ஆனால் அமலேக்கியரை அழித்துவிட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர். அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் பாவம் செய்துவிட்டேன். வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் உம் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன். தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும். என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்றார். அப்போது சாமுவேல் சவுலிடம், நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் மீது அரசு செலுத்துவதினின்று உம்மை விலக்கிவிட்டதாலும் நான் உம்மோடு திரும்ப வர மாட்டேன் என்றார். சாமுவேல் செல்ல திரும்பிய போது சவுல் அவரது ஆடையின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது. அப்போது சாமுவேல், ஆண்டவர் இன்று இஸ்ரவேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விடச் சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார். மேலும் இஸ்ரவேலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார், மனம் மாறவும் மாட்டார். மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார். மீண்டும் சவுல்
நான் தவறிவிட்டேன். என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும். உம் கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாரும் என்றார். சாமுவேல் திரும்பி சவுலின் பின்னே செல்ல, சவுலும் ஆண்டவரை பணிந்து தொழுதார். பிறகு சாமுவேல், அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை என்னிடம் கொண்டு வாரும் என்றார். ஆகாகு அவரிடம் வந்து மகிழ்ச்சியுடன், உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றான். அதற்கு சாமுவேல், பெண்கள் உனது வாளால் பிள்ளையற்றோர் ஆகியது போல உன் தாயும் பெண்களுக்குள் பிள்ளையற்றவள் ஆகட்டும் என்று கூறி கில்காலில் ஆண்டவர் திருமுன் ஆகாகை துண்டு துண்டாக வெட்டினார். அதன்பின் சாமுவேல் ராமாவுக்கு செல்ல, சவுலும் அவரது சொந்த ஊரான கிபையாவில் இருந்த தம் வீட்டுக்கு சென்றார். சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார். ஆண்டவரும் சவுலை இஸ்ரவேல் மீது அரசராக்கியதற்காக மனம் வருந்தினார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அழைத்தல் பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை, இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியனுடைய அழைத்தலின் மேன்மை பற்றியும் அழைத்தலின் ஆழம் பற்றிய